பாஜக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. தமிழக மக்கள் பாஜகவிற்கு மிகப்பெரிய வெற்றியை தருவார்கள் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சென்னையில் பேட்டியளித்துள்ளார். கட்சியிலிருந்து வந்த மூத்த தலைவர்கள் அவர்களும் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். அந்த நிகழ்வும் இன்னைக்கு டெல்லியில் நடந்துச்சு. மொத்தமாக எல்லா நிகழ்வுகளையும் முடித்துவிட்டு இன்னைக்கு வரோம். காலையில் திருத்தணியில் நம்முடைய யாத்திரை ஆரம்பிக்கிறது மறுபடியும். பிரதமர் வரதா சொல்லியிருக்கீங்க. அப்போ வந்து பாஜக கூட்டணி கட்சி தலைவர்களாக ஒருங்கிணைத்து அந்த கூட்டம் நடக்க மாட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் டைம்ஸ் நோ சர்வே பார்த்தீங்களான்னு தெரிலனே. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சியாக 21% வாக்கு வாங்குது. இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி டைம்ஸ் நோவுடைய இன்றைக்கி சர்வே பார்த்தீங்கன்னா 21% பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வாங்குதுன்னா. தென்காசி இலங்கை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் வைத்து ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. ஆரம்பத்தில் ஆட்டம் பாட்டம் என மேலதாளத்துடன் துவங்கிய கூட்டம் அதன் பிறகு கலை இழந்தது. கூட்டத்தில் பேசியவர்கள் நடப்பு அரசியல் குறித்து உற்சாகமாக எதையும் பேசாததால் பல மணி நேரம் காத்திருந்த தொண்டர்கள் வெறுப்படைந்து கூட்டத்தில் இருந்து வெளியேறினர். அதிலும் குறிப்பாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் பேசும்போது பெரும்பாலான இருக்கைகள் காலியாகவே இருந்தது. மேலும் கூட்ட ஏற்பாடுகளை சரிவர செய்யாததால் கூட்டத்தின் போது தொண்டர்களுக்கு இடையே அவ்வப்போது சலசலப்பு ஏற்பட்டது. சேலம் அரசு பொறியியல் கல்லூரியில் தொழில் கூட்டமைப்பு தொடங்க விழா நடைபெற்றது. அரசு பொறியியல் கல்லூரி முதல்வர் விஜயன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கலந்து கொண்டு தொழில் கூட்டமைப்பினை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மயில்சாமி அண்ணாதுரை இந்தியர்கள் விண்வெளிக்கு போவது என்பது கூடிய சீக்கிரம் 3-4 வருடத்திற்குள் நடக்கலாம் என தெரிவித்தார். பத்திரமா திரும்பி வருவதற்கான அதை நாம் அடுத்தது உறுதி செய்யணும். அது சந்திரயான் 3-4-5 அது மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகுதான் அது ரெண்டையும் அணைச்சு விண்வெளிக்கு மனிதன் போகிறது, விண்வெளிக்கு பத்திரமா போய் இறங்கி திரும்ப வர்றது அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக போகணும். அது வந்து அடுத்த 10-15 வருஷம் ஆகும். அதாவது இந்தியாவிலிருந்து இந்தியர் போயிட்டு வர்றதுக்கு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மகாலட்சுமி நகரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் சிலர் வெளியூர்களில் இருந்து அழகிகளை அழைத்து வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தி வருவதாக பல்லடம் போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியை சுற்றி வளைத்த போலீசார் அதிரடியாக குறிப்பிட்ட வீட்டினுள் நுழைந்து சோதனை நடத்தினர். அப்போது அங்கு பாலியல் தொழிலில் ஈடுபட்ட அழகிகளை மீட்டு திருப்பூரில் உள்ள காப்பகத்திற்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக திரிபுரா மாநிலத்தை சேர்ந்த முகமது நூர் ஹசன் மற்றும் மகாலட்சுமி நகரை சேர்ந்த ஜெகநாதன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கேரள மாநிலம் கோட்டயம் மரியப்பள்ளியில் இருந்து சிங்கவனம் வரை 4 கிலோமீட்டர் தொலைவில் காயம்குளத்தை சேர்ந்த அருண் தனது மனைவியுடன் ஆபத்தான முறையில் காரில் பயணம் மேற்கொண்டுள்ளார். இது குறித்து அப்பகுதி பொதுமக்கள் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து சிங்கவனத்தில் சாலையின் குறுக்கே கிரேன் வைத்து காவல்துறையினர் சம்பந்தப்பட்ட காரை மடக்கி பிடித்தனர். பலத்த போராட்டத்துக்கு பின் காரில் இருந்து தம்பதியை மடக்கி பிடித்த போலீசார் காரில் இருந்து 5 கிராம் கஞ்சாவை கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. திமுக அறிவித்த தேர்தல் அறிக்கையில் 100% நிறைவேற்றியுள்ளதாக அமைச்சர் ஐ. பெரியசாமி மதுரையில் பேட்டியளித்துள்ளார். மேலும் மக்களின் முதல்வராக ஸ்டாலின் உள்ளபோது தேர்தல் அறிக்கையும் மக்களை சார்ந்துதான் வரும் என்று தெரிவித்தார். எல்லாமே ஒருமித்த கருத்துடையவர்கள் தான். பொதுவாக இந்தியா கூட்டணி உருவாக்குனது மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் தான் அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் சர்வாதிகாரம் தலைதூக்குகின்ற பொழுது அவற்றுக்கு அதை காப்பதற்காக நிற்கக்கூடிய தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் வழியிலேயே நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்களும் இன்றைக்கு நாட்டுக்கு ஜனநாயகத்திற்கு ஆபத்து வருகிறது என்றால், மாநில உரிமைகளுக்கு ஆபத்து வருகிறது என்றால் முதல் குரல் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள். மற்ற அரசியல் கட்சிகள் தயாரிக்கும் தேர்தல் அறிக்கையை விட அதிமுகவின் தேர்தல் அறிக்கை முற்றிலும் வித்தியாசமாக அனைத்து தரப்பினருக்கும் பயனுள்ள வகையில் இருக்கும் என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தஞ்சாவூரில் பேட்டியளித்துள்ளார்.
இதுவரை பாஜகவின் 2 ஆட்சி முடிந்துவிட்டது. இருந்தபோதிலும் இந்த அரசு யாருக்கும் எதுவும் செய்யவில்லை. விவசாயிகளுக்கு மானியம் தருகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த தொகையானது குறைந்து கொண்டே வருகிறது என்று மதுரையில் MP கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். சென்ற முறை இதுக்கு முன்னாடி இருந்த தேர்தல் அறிக்கை வந்து சட்டமன்றத்திற்கான தேர்தல் அறிக்கை. அதில் வந்து நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அத்தனை அந்த உறுதிமொழிகளையும் நாங்கள் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறோம். பெரும்பாலான வாக்குகள் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். அதற்கு முன்னால் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு தெரியும், நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, அவங்களுடைய வாக்குறுதிகளையே அவங்க நிறைவேற்றினாங்க. 15 லட்சம் இன்னைக்கு வரைக்கும் வந்து 2 தேர்தல் முடிஞ்சு யாருக்கும் வந்து சேரல. விவசாயிகளுக்கு அவங்க தருகிறேன் என்று சொல்லி இருக்கக்கூடிய அந்த தொகை குறைந்து கொண்டே வருகிறது. வந்து யாருக்கும் வந்து சரியாக போய் சேராத ஒரு சூழ்நிலையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இரட்டை இலை சின்னம் தொடர்பான இறுதி முடிவை தேர்தல் ஆணையம்தான் எடுக்க வேண்டும் என நிலையில் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர் புகழேந்தி பேட்டியளித்துள்ளார். மனசாட்சின்னு ஒன்று இருந்தா தமிழ்நாட்டில் பார்க்குற மக்கள் எங்கள் மேலே இருக்க நல்ல அபிமானத்தில் ஒரு மரியாதையில் பார்க்குறவங்க எல்லாம் ஒன்றா போங்க, அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த முடியலைன்னா முடியாதுன்னு சொல்கிறாங்க சார். ஓப்பனாக சொல்கிறேன் சார். ஜெயச்சந்திரன் ஜஸ்டிஸ் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி நாங்களாம் மேலே உட்காந்துருக்கோம், எங்களுக்கு கேட்கவே இல்லை சார். கீழே வந்துட்டார். இது மாதிரி ப்ரெஸ் வந்துடுச்சு சார். ப்ரெஸ்ஸில் உட்காந்து அண்ணன் ஆரம்பித்து சண்டை வேணாம் பழனிசாமி, வா போகலாம், சமாதானமாக போகலாம், கட்சி போயிடும், ஆட்சி அதிகாரத்தெல்லாம் இழந்துட்டோம், வேணாம், தொடர் தோல்விகள் ஆயிடுச்சு, வேண்டாம்ப்பா, நமக்குள்ள தகராறு, ஜெயிச்சன் உன்னை கூப்பிடல அப்படின்னு தான் நான் அன்பாக கூப்பிட்டாரு. எவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியும்? நான் வரவே மாட்டேன்னா என்ன உக்ரைன் வரா சார் நடக்குதுங்க, சொல்லுங்க பார்ப்போம். அப்படிப்பட்ட ஜே காலத்திலேயே அம்மா தான் கரெக்டான வாக்காளர்கள், அம்மாவை மதிக்கிறாங்கன்னு தான் ஜானகி அம்மையார், முன்னாள் முதல்வர், தலைவருடைய துணைவியார் அதை ஒப்படைச்சிட்டு போனாங்க. அந்த பண்பாடே தெரியாமல் இருக்க ஒரு மனுஷன் போய் என்ன சார் எதிர்பார்க்க முடியும்? கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரில் வருகிற 11ஆம் தேதி மாற்றுக் கட்சியினர் EPS முன்னிலையில் அதிமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. அதற்காக ஒசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கட்சியினருக்கு KP முனுசாமி ஆலோசனைகளை வழங்கிய பின்னர் பத்திரிகையாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அதிமுக முன்னாள் MLAக்கள் பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் என்றால் அநேகமாக அவர்கள் கட்சியில் செயல்படாதவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்றும், தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் மெகா கூட்டணி அமையும் என்று தெரிவித்தார். நேற்றே கூறினேன், பொறுத்திருந்து பாருங்கள். எங்களுடைய பொதுச்செயலாளர் சொன்னது போல மெகா கூட்டணி அமையும். என்னங்க? தமிழகத்தில் இருக்கின்ற கட்சிகளில் பெரிய கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். அந்த கட்சி 30 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தை ஆட்சி இருக்கிறது. 2 கோடி தொண்டர்களை உள்ளடக்கிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இயக்கத்தினுடைய தலைமையில்தான் கூட்டணி அமைய வேண்டும், அல்லாமல் அது தேசிய கட்சியாக இருந்தாலும் சரி, மாநில கட்சியாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமையில் வருகின்ற கட்சிகளை நாங்கள் கூட்டணியில் சேர்த்துக் கொள்வோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.